துலாம் ராசிக்கார அன்பர்களை, வரும் ஆகஸ்ட் 12க்கு பிறகு உன்னை நெருங்கி வரப்போகும் பேராபத்து. நீ நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது. மறந்தும் இந்த ஒரு விஷயத்த இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்திடாதீங்க, மறந்தும் செஞ்சிடாதீங்க. உன் தலைவிதி ஒரே நாளிலே மாறிவிடும். உன்னுடைய அதிர்ஷ்டமும் வாழ்க்கையினுடைய மாற்றத்தையும் நீ இதுக்கப்புறம் தான் பார்க்கவே போகிறாய். துலாம், இவர்களுடைய வாழ்க்கை என்றும் சரிங்க. அன்பு, பாசம், காதல்ல நிறைஞ்ச ஒரு நபராக தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு வெறுப்பையும் சரி, ஏமாற்றத்தையும் சரி யாருக்குமே கொடுக்க தெரியாது. சொன்ன நேரத்துல சொன்னபடி செஞ்சு காமிக்கக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் ஒருபோதும் ஒரு நாளிலும் யாரையும் ஏமாத்தி ₹1 சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நான் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன். பணத்து மேல பெரிதளவுல ஆசை இல்லாத நபர்கள்னு சொல்லிக்கலாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. என்னதான் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பணத்து மேல பெருசா ஆசை இல்லைனாலும் இந்த பணத்தாழ வாழ்க்கையில இவர்கள் இழந்த விஷயம் ரொம்ப அதிகங்க. ஏண்டா வாழ்றோன்ற அளவுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்களால மனசுக்குள்ள வேதனைப்படுறாங்கன்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். என்னங்க பணத்து மேல ஆசை இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா அதனாலதான் இவங்க அதிகமா கஷ்டப்படுறான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேள்வி வரலாம். இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பணத்துக்காக இவங்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில முதுகுல குத்துல அப்படின்ற நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொருத்தருமே ரொம்ப அதிகங்க. கணக்கிலே எடுத்துக்க முடியும். அவ்வளவு நபர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதுகுல குத்தி இருக்காங்கன்னு சொல்லணும். பணத்துக்காக பணம் தான் அவங்களுக்கு எல்லாமே வா அப்படின்ற அளவுக்கு தான் இவருடைய மனசு கேள்விகள் எழும். பணம்ன்ற ஒரு விஷயத்தினாலேயே இன்னைக்கு வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை என்பது இருண்டு போயிடுச்சுன்னு சொல்லணும். தன்னுடைய நம்பிக்கைக்குரிய உறவினர்கள், சொந்த பந்தங்களே தன்னுடைய வாழ்க்கையில பணம் தேவைன்றதுக்காக என்னைய கோமாளியாகவும் ஏமாற்றிட்டும் போயிட்டாங்க. அவங்களுக்கு பணம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் என்ன வேணா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன். எனக்கு பணத்தை விட அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பு பாசம் தானே அதிகம். அவங்களுக்கு ஏன் அது புரியல அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களுடைய மனசுல கேள்விகள் என்பது எழும்பும். ஏன்னா காரணம், இவங்களுக்கு பணத்து மேல பெருசா ஆசையே கிடையாதுங்க. இவங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி என்னைக்குமே சரிங்க, அதுதான் முக்கியம் நினைக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் முக்கியம், உறவுகள் தான் முக்கியம் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையை அப்படி நடக்கும்னு இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள வருத்தங்களும் கவலைகளும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. சொல்லப்போனா இவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தினமும். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு யாருமே இல்லாம போச்சுன்னாங்க சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனசுல பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்க. இதற்கு ஒரு தீர்வே இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் இனி வரக்கூடிய காலம் நடக்க போகுதுங்க. முக்கியமா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றத பத்தி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. ஏன்னா முக்கியமான தகவல்கள் இன்றைய தினம் நீங்க பார்க்க போறீங்க. அதனால ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்ற போது முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்காம போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா முழுமையா புரியும். சரி, துலாம் ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதைன்றது இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காதுங்க. என்னதான் நீங்க முதலாளிக்கு நேர்மையா இருக்கணும், உழைப்புல அவங்களுக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு பார்த்து நீங்க பண்ணி கொடுத்தாலும் அங்க இருக்கக்கூடிய முதலாளி எப்படிப்பட்டவன்னா, அவருக்கு யார் ஜாலரா அடிக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில தனக்கு முக்கியமானவங்க நம்பி அவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் இன்னை வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் உழைப்பும் கடுமையா அவங்களுக்கான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்திருந்தாலும் மரியாதையும் மதிப்பும், முக்கியமா சொல்ல போனா இவங்க செஞ்ச விஷயங்களை பல நபர்கள் பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. இதன் மூலியமா அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு சென்றுட்டாங்க. ஆனா இன்னை வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அங்கிருந்து நகலாமலே இருக்கீங்களே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள வேதனைகள் இருந்திருக்கும் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட வேதனைகளை நீங்க நீக்கி கொடுக்கக்கூடிய காலமாகவும், அப்படிப்பட்ட வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல, ரொம்ப குறுகிய காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க, என்னடா இது என்னுடைய வாழ்க்கையில ப்ரமோஷனா, என்னுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வா, என்னுடைய வாழ்க்கையிலாம் இது நடக்கும்பாடா அப்படின்ற அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். மற்றவர்கள் முன்பு ஒரு மரியாதை மிக்க ஒரு நபராக நீங்க பலம் இருப்பீங்க. முக்கியமா குடும்பத்தார்கள் இன்றைய வரைக்குமே உங்க மேல அன்பு பாசம் இருப்பது போல நடிச்சிருப்பாங்க.
நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க உங்க கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு கஷ்டப்படும் போது அவர்கள் தான் முதல்ல உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சு போனவங்க. குடும்பத்தார்கள், அதாவது சகோதர சகோதரிகள், பண கஷ்டம்னு வந்த உடனே நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே எளிமையா விட்டுட்டு போயிட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பயம், அந்த கவலை என்பது உனக்கு தேவையே இல்லை. உன்னுடைய குடும்பத்தார்கள்கிட்ட, அதாவது உங்ககிட்ட பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உன் மேல மிகுந்த அன்பும் பாசமும் வந்து சேரும். அன்பு கிடைக்கல, அன்பு இல்லை, பாசம் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்ட காலங்கள் இனி இருக்க போறது கிடையாது. முழுக்க முழுக்க உன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உனக்கு பிடிச்ச ஒரு நபராக நீ மாறுவார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்கு எனக்கு இது நடந்தா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. முக்கியமா இது வரைக்கும் நீ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டிருக்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்றதுக்காக இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நடந்த கொடுமைகள் என்பது ரொம்ப அதிகம் தாங்க சொல்லணும். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம், குழந்தை இல்லைன்றது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா குழந்தை இல்லைன்றது வாழ்க்கையே வாழ முடியாது இல்லைங்க. இவங்களுடைய வாழ்க்கைன்றது இருக்குல்ல. ஆனா குழந்தை இல்லைன்னு சொல்லி அம்மா அப்பா, அதாவது பையனோட அம்மா அப்பாவும் சரி, பொண்ணோட சைடில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவும் சரின்னு இவங்களை உயிர் எடுத்துட்டாங்க தான் சொல்லணும். பையனுக்கு தான் அதுக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டு பையனை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும், பொண்ணுக்கு தான் அதுக்கேற்ற அந்த பெண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மனஸ்தவங்கள் படுத்தி மனசுறவுல ரொம்ப காயப்படுத்துவதும், அவங்களுடைய வாழ்க்கையில வாழவே வேண்டான்ற அளவுக்கு, அந்த வாழ்க்கையவே வெறுப்பேற்றுற அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து, சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து மற்றவங்களாம் சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு 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 இவர்களுடைய மனசை முழுவதுமாக உடைச்சிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றமா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது போல், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமைச்சு நினைக்கிறது போல் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் ஒரே நேரத்துல 2 குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு ட்வின்ஸ் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாலாம் மிகப்பெரிய அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். முக்கியமா செல்வம் சார்ந்த விஷயங்கள், செல்வம் சார்ந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரே நொடியில முழுவதுமாக தீர்ந்துருங்க. அது மட்டும் இல்ல, இது நாள் வரைக்குமே நீங்க பார்க்காத ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு செல்வீங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க வெளியூர் பயணங்கள் செல்வதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க வெளியூர் பயணம் செல்வது மூலியமா உடல் சார்ந்த உபாதைகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசினுடைய மிகப்பெரிய குழப்பங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள் தீர ஆரம்பிக்கும். துலாம் ராசினுடைய அன்புக்குரிய நபர்கள் எல்லோருமே இவங்க கூட நெருக்கமா பழக ஆரம்பிப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு பல விஷயங்களை பண்ணி ஏமாந்து போய் நின்றுருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசினுடைய அந்த ஏமாற்றங்கள் என்பது காணாமல் போயிடும். முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, உங்களை நம்புவதற்கும் உங்க கூட துணையா இருப்பதற்கும் பல நபர்கள் வந்து நிற்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, யாருக்குமே இவர்கள் மேல நம்பிக்கையும் கிடையாது. இவங்க பண்ண கரெக்டா இருக்கும்னு இவங்களுக்காக வந்து நின்னதும் கிடையாது. நீ யாரடா டே, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நீ ஒன்னி சொல்றத நான் கேட்கணுமான்ற அளவுக்கு எப்போதுமே வெறுப்பை மட்டுமே கக்கிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த வெறுப்பு கக்கின விஷயங்கள் எல்லாமே மாற்றத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில நிலையான விஷயங்களும், உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான விஷயங்களையும் நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும். நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரிங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல சரியான நேரத்துல நீங்க பண்ணி முடிப்பது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள்ல இருந்து நீங்க முழுசா நீங்குவீங்க. மற்றவங்க முன்னாடி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்க முழுவதுமாக பெருக்கிப்பீங்க. அடுத்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தாங்க உங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும். இதுக்கு முன்பு வரைக்கும் பார்த்திடாத ஒரு மாற்றம் என்பது துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நடக்கும். பைத்தியமா இருந்த உங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி காணாமல் போய் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. தைரியமா இருங்க. இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். திருமண பாக்கியமும் உங்களுடைய வாழ்க்கையில அமையும். படிப்பும் சார்ந்த விஷயங்களையும் நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திப்பீங்க. நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருங்க. நிச்சயமா எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, இனி உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போக போகுது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இருந்து வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் நீங்க சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.